தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை 2 மாதங்கள் அட்வான்ஸாக போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகையை இப்பவே தமிழ்நாடு அரசு வரவுல வச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் கோடைக்கால சிறப்பு நிதியாக மேலும் ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாயை ஒவ்வொரு குடும்ப தலைவியோட அக்கௌண்ட்லையும் தமிழ்நாடு அரசு வரவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, ஒரு பெரிய சதி திட்டத்தை நாங்கள் முறியடித்திருக்கிறோம். நாம தமிழ்நாட்டு மகளிருக்கு மாதம் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை முடக்கக்கூடிய ஒரு சதி நடந்திருக்கிறது. அந்த சதியை முறியடிச்சு நாங்கள் இப்போ உங்கள் வங்கி கணக்கில் வரவு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சதியுடைய பின்னணி எதுவாக இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் உச்ச நீதிமன்றமே அந்த சதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைம்லைட்டை பாய்ச்சி இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மாநிலங்கள் அவரவருடைய மாநிலங்களில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பது, ஏழைகளுக்கு 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பது, இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த மின்சார சட்டத்துடைய ஒரு திருத்தமாக இருக்கிறது. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் 100 யூனிட் வரை ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. 100 யூனிட்டுக்கு மேலே தான் எங்களுக்கு மீட்டரே ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது டிஎன்இபியுடைய கணக்கு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த நடைமுறை பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்திருக்கிறது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான ஒரு குழு அவங்க இதை விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அதில் நேரடியாக அந்த வழக்கு தொடர்பில்லாத சில விஷயங்களை நீதியரசர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதா இங்கு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 யூனிட் மின்சாரம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கிறது? இலவசங்கள் அறிவிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடை செய்யும். அதிக கடன் மற்றும் நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இலவச திட்டங்களை எவ்வாறு தொடர்ந்து அறிவிக்க முடியும்? இலவச உணவு, மின்சாரம், மிதிவண்டிகள் நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்வது என மாநிலங்கள் தொடர்ந்து இலவசங்களை வழங்கினால் வளர்ச்சி எப்படி ஏற்படும்? தொடர்ந்து இலவசங்களை வழங்குவதால் மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையில் உள்ளன. ஒரு திட்டம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அது குறித்து பட்ஜெட்டில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இது போன்ற சலுகைகளின் செலவு இறுதியில் வரி செலுத்துவோர் தலைமீதுதான் விழுகிறது. தேவையற்ற வகையில் செய்யும் செலவுகளை கல்விக்கு செலவிடலாம். இந்த நிதியை வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இது போன்ற இலவச அறிவிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் என்ன கேஸ் போட்டோம், நீ என்ன கருத்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர்கள் அங்கேயே குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையில் இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் எல்லாமே வேறு ஒரு வழக்குக்காக அவர்கள் தயார் செய்து வைத்திருந்த கருத்துக்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. அது என்ன வேறு வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த 5000 ரூபாயை ஒவ்வொரு இல்லத்தரசிகளுடைய அக்கௌண்ட்லையும் வரவு வச்சார் இல்லையா, அது தொடர்பான ஒரு வழக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கக்கூடாது, உரிமை தொகையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது அப்போ என்னெல்லாம் பேச வேண்டியதோ அந்த ஸ்கிரிப்டை தான் சம்பந்தமில்லாத இந்த வழக்கில் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் உச்சநீதிமன்றத்தையே கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, இவர்கள் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையில் இலவசம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அதாவது உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் வரவு வைப்பது என்பது இலவசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய பார்வையில் இலவசமாக இருக்கிறது. அதாவது அதிகார வர்க்கத்துடைய பார்வையில் அது இலவசமாக இருக்கிறது. இது எல்லாமே டேக்ஸ் பேயர்ஸ் மணி, நாங்களாம் டேக்ஸ் பே பண்ணுறோம், அதை எப்படி நீங்கள் வேறு யாருக்கோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கும்லாம் கொடுக்கல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கோ இலங்கையில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கோ அந்த பணத்தை கொடுக்கல. அந்த பணத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தான் கொடுக்குறோம். அந்த பணம் இங்கு தான் செலவாகிறது. அந்த பணம் வரி பணமாக தமிழ்நாடு அரசுக்கு தான் வருகிறது. ஜிஎஸ்டியாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் போகிறதுங்கிறதா நம்மளுடைய பதிலாக இருக்க முடியும். சரி, இது போன்ற ஃப்ரீ பைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டையே ரிசர்வ் பேங்க் தான் முதலாக பயன்படுத்தியது. இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த ஃப்ரீ பைஸ் என்கிற சொல்லாக்கத்தை அவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள். நாம் அதை எல்லாமே விலையில்லா திட்டங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த விலையில்லா திட்டங்களால் என்னவெல்லாம் பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல முறை பொருளாதார அறிஞர்கள் விலக்கிவிட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால்
கொரோனாவுக்கு பிறகு இது போன்ற நிறைய திட்டங்கள் டைரக்ட் கேஷை வந்து மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும். மக்களுக்கு வருமான வசதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அரசாங்கமே அவர்கள் கையில் பணத்தை கொடுத்தா அந்த பணம் சுற்றலில் இருக்கும், நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விதி. தென் அமெரிக்காவில் பிரேசில் போன்ற நாடுகள்லாம் இது போன்ற முறைகளில் இது போன்ற திட்டங்களால் அவர்களுடைய கொடூரமான ஒரு வறுமையிலிருந்து இப்போதைக்கு தற்காத்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் முழுக்கவே இது போன்ற மாடல்கள் கொரோனாவுக்கு பிறகு பிரபலமாகி கொண்டிருக்கிறது. சோஷியல் எம்பவர்மெண்ட் இது போன்ற திட்டங்களால் கிடைக்கிறது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் மிதிவண்டிலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறோம். பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம். மிதிவண்டி நம்ம கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, இடைநிற்றல், அதாவது ஒரு 7வது 8வது வரை படிக்கக்கூடிய குழந்தை பள்ளியிலிருந்து ரொம்ப தூரமாக ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு போக முடியல, பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்ல முடியல அப்படிங்கிற காரணங்களால் குறிப்பாக பெண் குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுறாங்க. அது போன்ற அந்த இடைநிற்றல் அப்படிங்கிற பர்சன்டேஜை மிக வெகுவாகவே வந்து இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து குறைத்திருக்கிறது. அதுபோலவே உயர்கல்விக்கு லேப்டாப் கொடுக்கறது இது போன்ற விஷயங்களால் உயர்கல்வியில் நிறைய மாணவர்களுக்கு வந்து ஆர்வம் வந்திருக்கிறது. இதுபோல் ஒரு மாநிலத்தில் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் செலுத்தினால் எதிர்காலத்தில் அது நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு முதலீடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் இப்போ இது முதல்ல கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இலவசங்கள், ஃப்ரீ பைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விலையில்லா திட்டங்கள் எல்லாமே அந்த மாநிலத்துடைய சேமிப்பு, முதலீடு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த விலையில்லா திட்டங்களால் விலை மதிக்க முடியாத ஒரு எதிர்காலம் நாட்டுக்கு கிடைக்கிறது, நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. தமிழ்நாடு, பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் பெண்களுக்கு தையல் இயந்திரம், புடவை, மிதிவண்டி இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூட்டர் கூட கொடுத்தாங்க. இது போன்றதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து சிறப்பு நிதி வாங்கி எல்லாம் வந்து கொடுக்கல. மாநிலத்துடைய பட்ஜெட்லேயே அதுக்கு ஃபண்ட்ஸ் அலாகேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எங்கிருந்து இதற்கெல்லாம் நிதி வருகிறதுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறாரு. எங்கிருந்தெல்லாம் வரல, மாநில அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்லேயே இதற்கான பணத்தை ஒதுக்கி தான் செய்கிறாங்க. மற்ற துறைகள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து வேட்டி சேலை வழங்குவது இது போன்ற திட்டங்களால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நாம் ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக நமக்கு வரி கிடைக்கிறது. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை வந்து நாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த தொழில் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு நஷ்டம் இல்லாமல் அவர்கள் தொழிலை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். இதே போல தான் சைக்கிள் கொடுக்கறதுனால சைக்கிள் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. நிறைய தையல் மிஷின்கள் கொடுக்கறதுனால மிஷினரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. இது ஒரு சைக்கிள் தான். இங்கு இலவசமாக விலை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னா அதற்கான சோர்ஸில் ஒரு ஒர்க்கை நம்ம செய்கிறோம். அதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் உருவாகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இதனால் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இங்கே கொடுக்குறாங்கன்னா அங்கே மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட வாங்குறாங்க, வரியாக வாங்குறாங்க. இதில் என்ன வந்து இது வந்து எப்படி வந்து இலவசமாகும் அப்படிங்கிறது நமக்கு புரியவில்லை. இது போன்ற செலவுகள் எல்லாமே வீணானவை கிடையாது. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான முதலீடாக இருக்கிறது. இலவச பஸ் பயணம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில காலத்தில் வந்து முற்றிலுமாக அரசு போக்குவரத்து சேவை என்பது இலவசம் என்கிற நிலை கூட எதிர்காலத்தில் வரக்கூடும். சரி, இதை வெறும் இலவசம், இதை வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சிச்சு முடியுமானா அப்படி கிடையாது. பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஒரு மலிவான விலையில் கொடுக்கறது அல்லது விலை இல்லாமல் கொடுக்கிறது. இதன் மூலமாக நிறைய பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வது வந்து எளிமையாகி இருக்கிறது. அவர்களுக்கான ஒரு சிறிய ஒரு பொருளாதார சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் வேலைக்கு செல்வது, மருத்துவ சேவைகளுக்காக ஆஸ்பத்திரிக்கு போவது இது போன்ற விஷயங்கள்லாம் மிக சுலபமாக அவர்களுக்கு வந்து ஒரு அணுகல் முறையை வந்து நாம் கொடுத்திருக்கிறோம். இதனால் பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது என்பதா கடந்த 4 ஆண்டுகளுடைய புள்ளி விவரங்கள் காட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. பாலின சமத்துவத்திற்கும் இது உதவுகிறது. முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு 20 பசங்க வேலை பார்த்தாங்க, 4-5 பொண்ணுங்க தான் வேலை பார்த்தாங்கங்கிற ஒரு நிலைமை மாறி இப்போது இலவசமாக அவர்களுக்கு பேருந்து சேவை கிடைக்கிறது எனும்போது அவர்கள் வேலைக்கு வருவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனால் பாலின சமத்துவம் அதிகரித்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் வந்து எப்படி இலவசம் என்று நினைக்க முடியும்? நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு இதனால் ஒரு செலவு ஏற்படுகிறது. அந்த செலவை மாநில அரசாங்கம் வேறு ஒரு துறையிலிருந்து எடுத்து கொடுக்கிறது. அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கும் இதனால் வந்து நஷ்டம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இதனால் என்ன லாபம்னா நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறது. அதன் மூலமாக மாநிலத்துடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதால் பொருளாதாரத்தில் அந்த மாநிலம் உயர்ந்து கொண்டே போகிறது. தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு எடுத்து காட்டக்கூடிய புள்ளி விவரங்களை தெளிவாக தெரிவிக்கின்றன. எல்லா துறையிலும் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இது போன்ற திட்டங்கள் ஏராளமாக இருப்பதால தான் தமிழ்நாடு தொடர்ச்சியாக தன்னுடைய
பொருளாதார நிலைமையை வந்து ஸ்திரமாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவுகிறது. ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியது இமீடியட்டான ரிலீஃப் தான். அதாவது வெள்ளம் வந்தால் ரேஷன் கடைகளில் காசு கொடுக்கிறது. அதுபோல் மகளிருக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து மாதம் உரிமை தொகையை வந்து பணமாக செலுத்துவது. இப்போ கோடைக்கால சிறப்பு நிவாரண தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தான் வந்து மிக அதிகமாக இவர்கள் வந்து விமர்சிக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார சமத்துவ இன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நேரடி நிதி பரிவர்த்தனைகள், இது மாதிரியான நலத்திட்ட பண உதவிகள் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது. வறுமையிலிருந்து இந்த மக்களை வந்து மீட்கிறது. நம்ம எவ்வளோ செய்தித்தாள்களில் படிச்சிருக்கோம். கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக தீராத நோயில் அவதிப்பட்டு இருப்பாங்க, மருந்து வாங்க காசு இல்லாமல் சூசைடு பண்ணிக்கிறவங்க, அது மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைகளை வந்து வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்த்து விடணும், அதுக்கு காசு கிடையாது, அரசு பள்ளியில் சேர்த்துருக்கேன், அரசு பள்ளியில் எனக்கு எல்லாமே கிடைக்கிறது, இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு ஸ்கில்லுக்காக நான் வேறு சில விஷயங்களை செய்யணும், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் சேர்க்கணும், ஒரு கியூ மேத்து இது மாதிரியான ஒரு மேக்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேர்க்கணும்னா அந்த மக்களிடம் பணம் இல்லாததால் அதையெல்லாம் செய்ய முடியல. இப்போ மாதம் பெண்களுக்கே 1000 ரூபாய் வர வைக்கப்படுவதால் அவர்கள் குழந்தைகளுக்காக இவர்கள் வந்து இதை செலவழிக்கிறார்கள். இதன் மூலமாக இவர்கள் செலவழிப்பதன் மூலமாக அது பெரும்பாலும் வரி பணமாக அரசாங்கத்தோட கஜானாவுக்கு தான் திரும்பவும் வருகிறது. மற்றபடி இந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன ஆத்திலையா கொட்டுறாங்க? ஏழைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியோர், இவர்களுக்கெல்லாம் இமீடியட் ரிலீஃப் தேவை. அரசாங்கம் இதை நிச்சயமாக செய்தாக வேண்டும். இதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசாங்கமும் செய்தாக வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் செய்வதற்கு வக்கீலை எனும்போது அந்தந்த மாநில அரசாவது தங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ள இது போன்ற இமீடியட் ரிலீஃப்களை வழங்க வேண்டும். இது எல்லாமே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பொருளாதார துறையில் இருக்கக்கூடிய மேதைகள், PhD படித்தவர்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள், இவர்களை போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க லோக்கலில் இறங்கி, நீதியரசர்கள் தெருவுக்கு இறங்கி லோக்கலில் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், MLAக்கள், இது போல மக்களுடன் நேரடி அறிமுகம் கொண்டவர்களிடம் போயிட்டு ஏன் உங்கள் மாநிலத்தில் இவ்வளவு விலையில்லா திட்டங்கள் இருக்கிறதுன்னு கேட்டால் அவங்க எடுத்து சொல்லுவாங்க, மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அதை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கிறோம், அரசாங்கம் இதை செய்கிறது அப்படின்னு அவர்கள் எடுத்து சொல்வார்கள். மாறாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ உயர் வர்க்கத்தினர் இருக்காங்க இல்லையா, எங்களுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணி அப்படின்னு அலறக்கூடியவர்களிடம் வந்து ரிப்போர்ட் வாங்கி இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்கள் உரிமை தொகையை தான் இலவசம் என்றீங்க, 100 யூனிட் மின்சாரத்தை தான் இலவசம் என்றீங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சம்பளம் எப்படி வழங்கப்படுகிறது? அது வந்து அரசு தான் சம்பளம் வழங்குகிறது. அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 2,80,000 ரூபா சம்பளம். இது தலைமை நீதிபதியோட சம்பளம். மற்ற நீதிபதிகள்லாம் 2,50,000 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த சம்பளத்தை தவிர்த்துட்டு கூடுதலாக தொகைப்படி மாதம் 45,000 ரூபா கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வேலைக்காரங்க, வீட்டு பணியாளர் வைத்துக்கொள்வதற்காக, ஒரு செக்யூரிட்டி வைத்துக்கொள்வதற்காக அடிப்படை சம்பளம் அவங்களுக்கு எவ்வளவோ அதிலிருந்து 25% அளவுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க. வாடகையே இல்லாமல் அரசாங்கம் இவர்களுக்கு பெரிய வீடு கொடுக்குது. வீடுனா நாம் இருக்கிற மாதிரி சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் வீடு கிடையாது. நீதியரசர்கள் தங்கக்கூடிய வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டி வச்சுட்டு போன நம்ம வீடு மாதிரி பெரிய பங்களா டைப்பில் இருக்கும். அந்த வாடகை இல்லாமல் அரசு கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு ஒரு நீதியரசர் வந்து சோஃபா, நாற்காலி, கட்டில், மெத்தை இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாயை அரசு கொடுக்கிறது. நீதியரசர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஏதாவது மருத்துவ தேவை ஏற்பட்டால் அந்த செலவை வந்து அரசாங்கம் பார்த்துக்கும். அரசு கார் கொடுத்துரும், ஓட்டுநருக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுத்துரும், வாகன பராமரிப்பு அரசாங்கமே பார்த்துக்கும். இதை தவிர்த்து விட்டு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பயணம், திருப்பதிக்கு திடீர்னு ஒரு நீதியரசர் வராரு, ஊட்டிக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஏன்னா அவங்களுக்கு வந்து கோடைக்கால விடுமுறையெல்லாம் உண்டு. இப்போ உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறையாது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா கோர்ட்டுக்கு 1 மாதம் லீவ் விட்டுருவாங்க, வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது போன்ற டைமில் வந்து நீதியரசர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இடத்துல தங்குவாங்க. சிம்லா, டார்ஜிலிங் அது மாதிரி கோடை வாச ஸ்தலங்களுக்குலாம் அவங்க போய் தங்கி அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. அது போன்ற செலவுகளுக்கும் கூட கன்வீனியன்ஸ் அரசாங்கம் கொடுக்கிறது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அவங்களுக்கு டிஏ ஏற்றுவாங்க. என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜுக்கு டிஏ ஏற்றி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வேலையில் இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள். இது எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நான் வந்து ஒரு நீதியரசரை பார்த்து சொன்னால் அவருக்கு கோபம் வருமா வராதா? அவர் என்ன சொல்லுவார், நான் ஒரு நீதியரசர் படித்து வேலைக்கு வந்து ஒரு வக்கீலாக வேலை பார்த்து அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜாக வந்து ஒவ்வொரு கோர்ட்டாக உட்காந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இத்தனை வயசில் வந்திருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கூட கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? அவருடைய வேலைக்கு தான் சம்பளமாக 2,80,000 ரூபா கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி வீடு கொடுக்குறோம், காரு கொடுக்குறோம்,
வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு வேலையாள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது கோடை விடுமுறையில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து கன்வீனியன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாமே இலவசமாக தானே கொடுக்குறோம், இதெல்லாம் டேக்ஸ் பேஸ் மணி கிடையாதா அப்படின்னு சாதாரணமாக உரிமை தொகை பெறக்கூடிய ஒரு இல்லத்தரசி கேட்டால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்குமா இருக்காதா? நாம் வந்து எதற்காக வந்து நீதியரசர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறிய சிறிய சலுகைகளை குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, நீதியரசர் தான் இப்போது இந்த இலவசம்லாம் கொடுக்கறதுனால உங்கள் மாநிலம் வந்து திவாலாயிடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால தான் இவங்களை கேட்குறோம். ஒருவேளை குடியரசுத் தலைவர் இதே கேள்வியை கேட்டால் குடியரசுத் தலைவரிடம் கேட்பதற்கு நமக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை என்பது எவ்வளோ பெரிய மாளிகை, அந்த மாளிகைக்கு எவ்வளவு பாதுகாவலர்கள், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி செலவாகிறது, மொகல் கார்டன் ரோஸ் பூக்களை குடியரசுத் தலைவர் காலையில் இருந்து பார்த்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரோஸ் கார்டன் பல ஏக்கர் பரப்பளவில் ரோஸ் கார்டன் மொகல் கார்டன் எல்லாம் வச்சு அதற்கு வந்து பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுபோல் இந்தியாவில் குடியரசுத் தலைவர்களை தொடங்கி அரசாங்கத்தில் சாதாரண நிலையில் 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வரைக்கும் இதெல்லாமே வந்து காசு கொடுத்து கிடைக்கிறதா? இது எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சம்பளம் தனியாக கொடுக்குறோம், அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறோமே, இதெல்லாம் வந்து இலவசத்தில் வராதா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? ஜெயலலிதா ஒரு முறை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டோட வருமானத்தில் 90% நாங்கள் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு நிர்வாக பணியாளர்களுக்கே நாங்கள் வந்து சம்பளமாக கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க பட்டுன்னு போட்டு உடைச்சாங்க. சம்பளமாக கொடுக்குறோம்னா சம்பளம் மட்டும் இந்த இதில் வராது. இந்த மாதிரியான அலவன்சஸ்ஸு, பெட்ரோல் செலவு, வாகன செலவு இது எல்லாத்தையுமே வந்து அரசாங்கமே செய்து கொள்கிறது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் தொடர்பானவர்கள், அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு இலவசமாக இவ்வளவு வசதிகள் கிடைக்கிறது. 10 லட்ச ரூபா ஃபர்னிச்சருக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கொடுக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபாவை பிரித்து உதவித்தொகையாக கொடுத்தால், மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்தால் எத்தனை பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. சரி, வேலையில் இருக்கிறப்ப தான் இலவசம் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அந்த உயர் வர்க்கத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க. வேலையை முடித்ததுக்கு பிறகும் கூட ஓய்வூதியமாக அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது? ஓய்வு பெற்ற பிறகு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். அவர் கடைசியாக எவ்வளோ சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். ஓய்வு பெற்ற பிறகும் முழுமையாக ஃபர்னிச்சர் வசதிகளுடன் ஒரு அலுவலகம் அவர்களுக்கு கொடுக்கும். அந்த அலுவலகத்துக்கு வேலையாட்கள் யாராவது தேவைப்படுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சம்பளமும் அரசாங்கம் கொடுக்கும். தொலைபேசி, செல்ஃபோனு, பிராட்பேண்டு இந்த இணைப்பெல்லாம் அவர்களுக்கு இலவசம். நாம் தான் ஏர்டெல்லுக்கோ ஜியோவுக்கோ மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு இது எல்லாமே வந்து இலவசம் தான். சரி, செல்ஃபோனு, பிராட்பேண்டு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை, கவர்மெண்ட் கொடுத்த கனெக்ஷன் ஒர்க் ஆகலை, நான் என் சொந்த செலவை போட்டு நான் அதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 4200 ரூபாய் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து புரோட்டோகால் அடிப்படையில் சிறப்பு உதவிகள் செய்யப்படும். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே வர சொல்லுவாங்க. இவங்களாம் ஏர்போர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்படியே உள்ளே போயிடலாம். அவங்களுக்கு என்னென்ன உதவி அங்கே தேவையோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. தனிப்பட்ட முறையில் வேலையாள் வச்சுக்கலாம், பாதுகாவலர் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகும் கூட வைத்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் ஒரு நீதியரசர் தனக்கு கொடுக்கப்பட்ட இலவசமாக பார்ப்பாரா? இலவசமாக பார்த்துட்டு இந்த இலவசம் எல்லாம் எனக்கு வேணாம், வெறும் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துட்டு போகிறேன், எனக்கு சம்பளம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கங்களை பார்த்து நீ ஏன் இலவசம் கொடுக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதில் ஓர் அர்த்தம் இருக்கும். எல்லா இலவசங்களையும் நீங்களே அனுபவித்து விட்டு ஏழைகளுக்கு கொடுக்குற, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கரும்பு கட்டை வந்து யானை வந்து தூக்கிட்டு போகுமா, அது யாரு கண்ணுக்கும் தெரியாதான். முன்னாடி ஒரு எறும்பு வந்து சின்ன சக்கரை கட்டியை நகர்த்திட்டு போகுமா, அந்த எறும்பை தட்டி விட்டு அந்த சக்கரை கட்டி எடுத்து பாட்டிலுக்குள்ள போடுவானா டீ கடைக்காரன். அந்த கதையாக இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இலவசம் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. இது முழுக்க முழுக்க இங்கு இந்தியா சுதந்திரம் வாங்கியதிலிருந்து சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள் இப்போது மக்களுக்கும் இந்த சலுகைகள் பரவலாக்கம் செய்யப்படுகிறது, ஒரு பாப்புலிஸ்டிக் கல்ச்சர் வந்து அரசியலில் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வயிறு எறிந்து பேசக்கூடிய கருத்துக்களாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர்த்து இது நாட்டுடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைத்து விடுமே அப்படிங்கிற ஒரு அக்கறையாக இதை நாம் எடுத்துக்க முடியாது. நாட்டுடைய பொருளாதாரம் எந்தெந்த வகையிலையும் சுரண்டப்படுகிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் அவங்க வாங்கின கடன்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அப்படியே ரைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போது அரசு வங்கிகள். அதையெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டால் அதை ஒரு அர்த்தமுள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். மாறாக 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், அந்த மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்க சொல்லுங்கள், ஒன்றிய அரசாங்கம் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது தொடர்பாக ஏதாவது இருக்கிறதா? அதை விடுத்து விட்டு வேறு ஏதோ ஒரு கேஸுக்கு எடுத்து வச்ச குறிப்புகளை இப்போ பேசியிருக்கிற மாதிரி தான் இருக்கிறது அப்படின்னு பொதுமக்கள் கருதுகிறார்கள். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.